ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே மிடில் கிளாஸ் பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணாலே நம்மளாலையும் ஓரளவு நம்ம பணத்தை சேமிக்க முடியும். அப்படி சேமித்த பணம் நம்மளுக்கு எதிர்பாராத நேரத்தில் கை கொடுக்கும். இது ஃபுல்லாகவே நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. அரிசி பருப்பு நம்ம சமையலுக்கு எடுக்கிறப்ப எப்போயுமே அளந்து எடுக்கணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜாஸ்தியாக எடுத்தாலும் வேஸ்ட் ஆகிடும், ஃபுட் வேஸ்ட் ஆகிடும். கம்மியாக எடுத்தாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பத்தாமல் போயிடும். நம்ம இப்போ சப்போஸ் ஜாஸ்தியாக எடுத்தோன்னா அதை சமைச்சி மிச்சமாகி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது ப்ராப்பராக யூஸ் பண்ணால் பரவாயில்ல. திருப்பி நம்ம அதை கவனிக்காமல் 4 நாள் கழித்து எடுத்து வெளியில் போடுறதுக்கு நம்ம எப்போயுமே அளந்து கரெக்டாக எடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம மாதம் மாதம் வாங்குகிற கிராசரி ஐட்டம்ஸ்லேயே நம்மளுக்கு ஓரளவு கணிசமான அமௌண்ட் நம்ம சேமித்து வைக்க முடியும். வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறப்ப முடிஞ்ச அளவு நம்ம மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. எந்த ஒரு பொருளும் சில்லறையாக வாங்காமல் ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு தெரியும், அந்த அளவு முழுசாக வாங்கிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ரேட் கண்டிப்பாக கூட தான் இருக்கும். நம்மளுக்கு மந்த்லி எவ்வளோ தேவைப்படும்னு தெரியும், அதை நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி செய்யும் பொழுது சீக்கிரமாக தீர்ந்து போகாது. நம்ம அவசரமாக கடைக்கு போய் வாங்க தேவையில்லை. கணிசமான ஒரு அமௌண்ட்டும் சேர்த்து வைக்க முடியும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது ஃபேமிலியோடு வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலையே சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாவது ஒரு வேளைக்கு ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்லாம். ஆனால் 2 நேரம் 3 நேரம் அப்படின்றப்ப நம்ம வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, காசும் வேஸ்ட் ஆகாது. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் டூரு இல்லை லாங் டிஸ்டன்ஸ் டூர் ஏதாவது பிளான் பண்ணுவோம். அந்த நேரத்துக்கு செலவுக்கு பணம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை எப்பப்போ முடியுதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டே வந்தோன்னா நம்மளுக்கு கிளம்புறப்போ பணம் இல்லையேன்ற டென்ஷனே இருக்காது. அடுத்த டிப், இப்போ நம்ம சேம் கலரில் நிறைய சாரீஸ் வச்சுருப்போம். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக ப்ளவுஸ் தைக்காமல் அந்த சேம் கலரில் உள்ள ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற ப்ளவுஸ் வச்சு இந்த சாரீக்கு மேட்சாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ப்ளவுஸ் கலர் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே கலர் சேரீயோட ப்ளவுஸை எடுத்து நம்ம அடுத்து புதுசாக தைச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுமே நிறைய ஒர்க்கு போட்டு நிறைய ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கொடுத்து நம்ம தைப்போம். ஆனால் அதை நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம், அடுத்த தடவை அதை எடுக்கவே மாட்டோம். அதனால் நம்ம வாங்குகிற சேரீக்கு நம்ம ப்ளவுஸ் எப்படி தைக்கணும் அப்படின்றத ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கும் சின்னதாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தனியாக பர்ஸு வாங்கி கொடுத்துட்டு இல்லை உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுட்டே வர சொல்லணும். பணத்தை எப்படி சேமிக்கிறது, பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது அவங்களுக்கு புரியும். நம்ம கொடுக்குற பாக்கெட் மணிலேருந்தே அவங்கள இந்த மாதிரி சேர்த்து வைக்க சொல்லணும். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க சேர்த்து வச்சதுலேருந்து அவங்களுக்குன்னு அவங்க வாங்குறப்ப பொருட்கள் வாங்குறப்ப அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த உண்டியல் குழந்தைகளுக்கு தான் இல்லை, பெரியவங்களும் அதில் பணம் போடலாம். இந்த மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வரப்போ கிடைக்கிற மீதி சில்லற காசை சேர்த்து வச்சுட்டு வந்தாலே அவசர காலத்தில் அது உதவும். மேக்ஸிமம் நம்ம வெளியில் பொருட்கள் வாங்குறப்ப கார்டு யூஸ் பண்ணாமல் நம்ம கையிலேருந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம பணத்தோட அருமை தெரியும். இந்த பொருளுக்கு இவ்வளோ காசு அப்படின்றது நம்மளுக்கு. அதனால் நம்ம தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணலாம். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம பாட்டில் ஐட்டம்ஸ் இல்லை பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறப்ப ஒரு தடவை வாங்கிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்குறப்ப ரீஃபில் பேக்காக நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம பாக்ஸ் ஐட்டமாக வாங்குறப்ப காஸ்ட்டு கூடும். இதே ரீஃபில் பேக்காக வாங்குறப்ப நம்மளுக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னா நம்ம வீட்டிலையே முடிஞ்ச அளவு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து ஜாஸ்தியாக வரக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தோம்னா அது ட்ரெஸ் பர்ச்சேஸ் தான். இப்போ ட்ரெஸ் பர்ச்சேஸ் செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முடிஞ்ச வரை நம்ம ஆஃபர் போடுற சமயங்களில் கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், பர்த்டேக்கு எப்படியும் தனித்தனியாக போய் எடுப்போம். அப்படி தனித்தனியாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆஃபர் சமயங்களில் நமக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் ட்ரெஸ் பர்ச்சேஸ் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறப்ப என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்றத ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு போய் கடையில் வாங்குறது நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே திருப்பியும் வாங்கிடக்கூடாது, இல்லை விடுபட்டும் போயிடக்கூடாது.
இந்த மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து செஞ்சாலே இன்னும் நம்ம ஓரளவு பணம் சேமித்து வைக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.